ஆலத்தூர் களஞ்சியத்தின் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு காகித குவளை, அதாவது பேப்பர் கப். அண்ணன், எனக்கு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் ஒரு டீ என்று கேட்கும் கலாச்சாரம் இப்போது நகரம் மட்டுமல்ல, கிராமங்களிலும் பெருகிவிட்டது. கண்ணாடி கிளாஸில் குடித்த காலம் போக இப்பொழுது எல்லாம் பேப்பர் கப்பில் தான் அதிகம் டீ குடிக்கிறார்கள். கடைக்காரர்களுக்கும் கிளாஸ் கழுவ சம்பளத்துக்கு ஆள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பேப்பர் கப்பில் டீ குடித்தால் நம் உடலுக்கு எவ்வளவு தீங்கு என்பது உங்களுக்கு தெரியுமா? பேப்பர் கப்பில் சூடான பொருட்களை சாப்பிடும் பொழுது அதில் இருந்து வெளிப்படும் வேதிப்பொருட்கள் நம் உயிருக்கே உலை வைக்கும் என்பது அறிந்தால் பேப்பர் கப் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீர்கள். பேப்பர் கப் டீ சாப்பிட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பார்ப்போம். பேப்பர் கப்பில் ஊற்றப்படும் குளிர்பானங்கள், சூடான பானங்கள் போன்றவை ஒட்டி கொள்ளாமல் இருப்பதற்கு அந்த கப்பில் ஹைட்ரோபோபிக் எனப்படும் மெல்லிய அடுக்கு பூசப்படுகிறது. இது பாலித்தீன் எனப்படும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது. இந்த கப்களில் 85 முதல் 90 டிகிரி சூடான டீ, காஃபி உள்ளிட்ட சூடான பானங்களை ஊற்றினால் சிறிது நேரத்தில் இந்த பிளாஸ்டிக் அடுக்கு உருகி பானங்களில் கலக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு கப்பில் 15 நிமிடங்கள் வரை சூடான பானங்களை வைத்திருந்தால் 25,000 நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் அதில் கலக்கின்றன. இவை கண்களுக்கு தெரியாது. ஒரு நபர் தினமும் 3 முறை இந்த கப்புகளில் டீ, காஃபி குடிக்கிறார் என்றால் 75,000 பிளாஸ்டிக் நுண் துகள்கள் அவருடைய வயிற்றுக்குள் செல்கிறது. கண்ணாடி கிளாஸிலும் எவர்சில்வர் வாட்டர் செட்டிலும் காஃபி குடித்த காலத்தில் நாம் இவ்வளவு புற்றுநோய்களையும் வயிற்று உபாதைகளும் கண்டதில்லை. ஆனால் தற்பொழுது மேற்கண்ட உடல் பிரச்சனைகளால் ஏற்படும் இறப்புகளே அதிகமாக உள்ளன. இனி டீ கடைகளுக்கு சென்றால் கூச்சப்படாமல், அண்ணன் கிளாஸில் டீ கொடுங்கள், வாட்டர் செட்டில் காஃபி கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி சாப்பிடுங்கள். நம் உயிருக்கு நாமே உலை வைக்காமல் தப்பித்து கொள்ளலாம். நம்ம ஊர்களில் துர்க்க நிகழ்ச்சியில் பாசிப்பருப்பு பாயசம் கொடுப்பார்கள். அதுவும் குளிர்பானம் ஊற்றி குடிக்கக்கூடிய பேப்பர் கப்பில் கொடுப்பார்கள். அதனால் அதிக மெழுகு அதில் கரைகிறது. கரைந்ததனால் நம் உடலுக்கு கேடு உண்டாகிறது. அதாவது கல்லீரல் பாதிப்பு, மஞ்சக்கால் மாலை, அல்சர், குடல் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. என்பனி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. சிந்தித்து செயல்படுவோம். நன்றி.